Dear students and parents, this is Kasturi from SK Career Academy. நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆயுஷ் கவுன்சிலிங் உடைய டென்டேட்டிவ் வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் பார்க்க போறோம். நீங்க ஆல்ரெடி ரவுண்ட் 1 வந்து நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்திருப்பீங்க. அதனுடைய ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரவுண்ட் 2க்கு வந்து கவுன்சிலிங் ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஷெட்யூல் வந்து காலையில நாங்க போஸ்ட் பண்ணியிருக்கோம் அதனுடைய வீடியோஸ். அந்த வீடியோவை போய் பார்த்துக்கோங்க. கவுன்சிலிங் ஷெட்யூல் எப்போ அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கும் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆயுஷ் கவுன்சிலிங்கான மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி இருந்திருப்பீங்க. ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ வெயிட் பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நீங்க கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்க விரும்புற காலேஜ்ல கண்டிப்பா சீட் கிடைச்சிடும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணிடுங்க. வாங்க நம்ம இப்ப டென்டேட்டிவ் வேகன்சி வந்து பார்க்கலாம். அதாவது டென்டேட்டிவ் வேகன்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க இப்போ கவர்மெண்ட் காலேஜஸ்ல சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். அதே மாதிரி செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்ல இருக்கக்கூடிய காலேஜஸ்க்கு கவர்மெண்ட் கோட்டாவுக்கு நீங்க வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் பண்றதுக்கு முன்னாடி ஒவ்வொரு காலேஜ்லயும் எத்தனை சீட் வேகன்சி இருக்கு அப்படின்றது செக் பண்ணிக்கணும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஃபர்ஸ்ட் வந்து பிஏஎம்எஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ பிஏஎம்எஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே ஒரு கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கு. ஸோ அந்த கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க கொடுத்திருக்காங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 10 சீட் வேக்கன்ட் இருக்கு. ஸோ உங்களுடைய கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு அதாவது பாருங்க கவர்மெண்ட் ஆயுர்வேதா மெடிக்கல் காலேஜ் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய காலேஜஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 சீட்டு வேக்கன்ட் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யுனானி வந்து கவர்மெண்ட் காலேஜ் சென்னையில இருக்கு. இவங்கள்ட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா 35 சீட் வேக்கன்ட் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் சித்தா இருக்கு. சித்தால வந்து 2 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கு. ஒன்னு சென்னையில இருக்கு, இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. இந்த 2 கவர்மெண்ட் காலேஜ்லயும் வந்து உங்களுக்கு 29 சீட் வேக்கன்ட் இருக்கு. கம்யூனிட்டி வைஸ் எத்தனை சீட் வேக்கன்ட் இருக்கு அப்படின்றத நீங்க செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஹோமியோபதி மெடிக்கல் காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா மதுரையில இருக்கு. ஸோ மதுரையில இருக்கக்கூடிய ஹோமியோபதி காலேஜ்ல 7 சீட் வேக்கன்ட் இருக்கு. அதையும் நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதாவது பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜஸ், அதாவது ஆயுர்வேதா கவர்மெண்ட் காலேஜ், யுனானி கவர்மெண்ட் காலேஜ், சித்தா, ஹோமியோபதி இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ்ல இருக்கக்கூடிய சீட்டு தான். ஸோ கவர்மெண்ட் காலேஜ்ல உங்களுக்கு ஆயுர்வேதாவுக்கு 10 வேக்கன்ட், யுனானிக்கு 35 வேக்கன்ட் இருக்கு, சித்தாவுக்கு 29 வேக்கன்ட் இருக்கு, ஹோமியோபதிக்கு 7 வேக்கன்ட் இருக்கு. பாத்துக்கோங்க இது எல்லாமே கவர்மெண்ட் காலேஜ். அதே மாதிரி கம்யூனிட்டி வைஸ் எவ்வளவு கொடுத்துருக்கு அப்படின்றதையும் நீங்க செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப பிரைவேட் காலேஜஸ், அதாவது செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கோட்டாவுக்கான வேகன்சி, அது எத்தனை சீட் வேக்கன்ட் இருக்கு ஒவ்வொரு காலேஜ்லயும் அப்படின்றது இங்க கீழே கொடுக்குறேன் பாருங்க. அதாவது இப்ப ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பாக்குறது ஆயுர்வேதாவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 5 காலேஜ் இருக்கு. ஸோ 5 காலேஜ்லயும் உங்களுக்கு டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 67 சீட் இருக்கு. கோயம்புத்தூர்ல ஒரு காலேஜ் இருக்கு, கன்னியாகுமரியில இருக்கு, தென் கன்னியாகுமரியில இன்னொரு மரியம் காலேஜ் இருக்கு, அதுக்கப்புறம் நந்தா நாமக்கல் இருக்கு, ஈரோடுல இருக்கு, ஸ்ரீ சாய்ராம் இருக்கு சென்னையில. ஸோ இவங்கள்ட்ட எல்லாமே பாத்தீங்கன்னா ஆயுர்வேதா காலேஜஸ். இந்த ஆயுர்வேதா காலேஜஸ் எல்லாத்துக்கும் உங்களுக்கு டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 67 சீட் வேக்கன்ட் இருக்கு. அதுக்கப்புறம் சித்தா மெடிக்கல் காலேஜ். ஸோ சித்தா மெடிக்கல் காலேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் இப்போதைக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வேக்கன்சில மொத்தம் 13 காலேஜ் இருக்கு. ஸோ இந்த 13 காலேஜ்லயும் சித்தால இருக்கக்கூடிய 13 காலேஜஸ்லயும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சீட் வேக்கன்சி எவ்வளவு இருக்குன்னா 190 சீட் வேக்கன்சி இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸ் ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இவங்க எல்லாத்துக்கும் தனித்தனியா வேகன்சி பொசிஷன் கொடுத்துருக்காங்க. இது கீழே எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு காலேஜ் வைஸ் எத்தனை சீட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. அவங்கள்ட்ட வந்து எல்லாமே சித்தாவில் 190 சீட் வேக்கன்ட் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹோமியோபதி. ஸோ ஹோமியோபதி வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலா இப்போதைக்கு நம்மகிட்ட 10 காலேஜஸ் இருக்கு. ஸோ 10 காலேஜ்லயும் இருக்கக்கூடிய ஹோமியோபதி காலேஜஸ்ல எத்தனை சீட் வேக்கன்ட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 185 சீட் வேக்கன்ட் இருக்கு ஒவ்வொரு காலேஜஸ்லயும். ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க கம்யூனிட்டி வைஸ் எத்தனை காலேஜஸ் என்னென்ன சீட் இருக்கு அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எல்லாமே செக் பண்ணிட்டு பார்த்துட்டு கிளியரா கவனமா வந்து நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு எதுனாலும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நான் ஸ்கிரீன்ல கொடுக்குற நம்பருக்கு நீங்க எதுனா டவுட் இருந்துச்சு அப்படின்னா கால் பண்ணுங்க. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆயுர்வேதம் சம்பந்தமான, அதாவது ஆயுஷ் கவுன்சிலிங் சம்பந்தமான எல்லா டவுட்டுக்கும் நான் உங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்றேன். எதனால டவுட் இருந்துச்சுன்னா நீங்க எங்களுக்கு என்னோட நம்பருக்கு கால் பண்ணி கேட்கலாம். ஸோ ஆயுஷ் கவுன்சிலிங் சம்பந்தமா இது வரைக்கும் நாங்க எல்லா வீடியோஸும் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்க.
அப்படி வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஆயுஷ் கவுன்சிலிங் சம்பந்தமான எல்லா டவுட்டும் உங்களுக்கு வந்து கிளாரிஃபை ஆயிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.